கடுமையான எதிர்ப்புகள் இந்த வட்டி குறித்து இஸ்லாம் மார்க்கம் நமக்கு பகிரங்க அறைகூவல் விடுகிறது. இன்னைக்கு அதையெல்லாம் கண்டு காணாம காதுல வாங்காம இவனுடைய தேவை என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கிறான். சுயநலவாதியாக இருக்கிறான். இன்னைக்கு இஸ்லாம் மார்க்கத்துல அல்லாஹ் விடுவானா? ஒரே ஒரு நரம்ப புடிச்சு இழுத்தா வச்சுக்குங்க, இவன் கடந்த வாழ்ந்து எந்திரிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இவனுக்கு பெருமை என்ன, ஆபாவம் என்ன, என்னமோ எல்லாம் இவனிடத்திலிருந்து பிறக்கும் போதே கொண்டு வந்த மாதிரி காட்டுறான். ஆனா பிறக்கும் போது நீ ஜீரோப்பா. செல்வந்தர்களை பார்க்காதே, ஏழைய பாரு. வாடகை வீட்டுல நீ இருக்கிறியா, சொந்த வீடு வச்சிருக்கிற பார்க்காதே, பிளாட்ஃபார்ம்ல தூங்குறான் பாரு, அடுத்த வேளை உணவு எங்கன்னு சிந்திக்கிறான் பாரு, அவனை பாரு. அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருள் என்னன்னு தெரியும், அல்லாஹ் உனக்கு வழங்கிய நியமத்தை தெரியும். சொந்த வீடு கட்டியே ஆகணும் முடிவு பண்ணி இன்னைக்கு வட்டிக்கு வாங்குறான், பேங்குக்கு போறான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த வட்டி என்கிற பாதாளத்துல சாக்கடையில போய் விழக்கூடிய மக்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. நாளை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்ற அச்சம் இருந்தா இன்னைக்கு வட்டியோடு தொடர்பு இருப்பார்களா? இன்னைக்கு நாம் ஒரு முடிவெடுக்கணும். நாம வட்டி கொடுக்கிறவர்களா, வாங்குபவர்களா, அதோடு தொடர்பு இருப்பவர்களா? அல்லாஹ்வுடைய வசனத்தை அஞ்சி நாம் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். வரவேண்டிய வட்டியை விட்டுருங்க, உங்களுடைய அசலம் மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு கட்டளை இடுகிறார். நடுநிலைவாதிகளே, உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்தி அடைங்க. வலாக்கின்ன இனன் நப்சு, உள்ளதை கொண்டு திருப்தி அடைகிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான செல்வந்தன். பணம் இருப்பவன், சொந்த வீடு இருப்பவன், நகை இருப்பவன் செல்வந்தன் இல்ல. வலாக்கின்ன இனன் நப்சு, போதும் என்ற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் உண்மையான செல்வந்தன். ஏழைகளே, உங்களுக்கு அல்லாஹ் வறுமை இப்ப வச்சிருந்தாலும் அல்லாஹ் பிறகு தன்னிறை பெற்றவனாக ஆக்குவான். அதற்கு நீங்க அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், இந்த மார்க்கத்தோட தொடர்பு இருக்கணும், இந்த இறை தூதரை பின்பற்றணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த அடிப்படையில நாம வாழ்ந்தா நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய வெற்றி நமக்கு உறுதியாக கிடைக்கும். அந்த அடிப்படையில தக்கலை தௌஹீத் பேரவையின் சார்பாக தொடர் 3 மாத கால வட்டி பேரொழிப்பு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல இன்ஷா அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு அறிவுரை கூறும் விதமாக, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை கூறும் விதமாக தொடர் பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில அனைவரும் அதற்கு பங்களித்து இந்த சமூகத்தை அகல பாதாளத்தில் விழுவதிலிருந்தும் நாளை நரக படுகொலில் தள்ளப்படுவதிலிருந்து காப்பதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைத்து குடும்பத்தையும் பாதுகாப்பான என்று